अच्युतः प्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपान्निधिः अधिष्ठानम् अप्रमत्तः प्रतिष्ठितः. 119வது திருநாமம். ஓம் அச்சுதாய நமஹ. தம்முடைய நிலைமை தவறாமல் இருப்பவர். 9ஆம் திருநாள். சம்ஸ்கிருதத்தில் நவம் என்றால் 9 என்பது பொருள். நவம் என்றால் புதியது என்பதும் பொருளாக அமைந்துள்ளது. நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக என்கிறார் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில். என்னப்பனே பரிமுகப் பெருமானே, ஹே பிரபோ ஹயக்ரீவா, உன்னுடைய தயா கட்டாட்சங்களுக்கு, புதியது புதியதான அந்த தயா பரிவாகங்களுக்கு நான் பாத்திரபூதனாய் அமைந்திருக்கிறேன் என்பது பொருள். அதுபோன்று வரதனுடைய புதியது புதியதான உற்சவ வைகரிகள், புதியது புதியதான திருவாபரணங்கள், புதியது புதியதான திருவாகனங்கள், புதியது புதியதான திருக்கோலங்கள், புதியது புதியதான பக்த வெள்ளங்களை நாம் இன்றைய தினத்தில் 9ஆம் திருநாளில் அனுபவிக்கின்றோம். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றியவன் கண்ணன் என்கிறார் பெரியாழ்வார். அத்தத்தின் 10வது நாள் என்றால் என்ன பொருள்? அத்தத்திலிருந்து 10வது நாளா அல்லது முன்பு 10வது நாளா? ரோஹிணியிலிருந்து ஹஸ்தம் வரையிலும் 10 நாட்கள். அதுபோன்று ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் வரையிலும் 10 நாட்கள். திருவோணம் விஷ்ணுவிற்கே ஏற்பட்டதொரு நட்சத்திர விசேஷம். ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா என்கின்றது வேதம். ஸ்ரோணா என்றால் ஸ்ரவணம். ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு அதிதேவதை விஷ்ணு. அதுபோன்று வரதன் தன் சந்நிதியில் ஸ்ரவண நட்சத்திரத்தில்தான் தீர்த்தவாரி திருநன்னாள் நடைபெறுகின்றது. தீர்த்தவாரி மகோத்சவம் வரதனுடைய சன்னிதானத்தில் விசேஷமாக நடைபெறுகின்றது. 9ஆம் நாள் காலையில் ஆழ்மேல் பல்லக்கில் வரதன் ஒய்யாரமாக உபயநாச்சிமார் இல்லாமல் கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு எழுந்தெழுகிறார். உபயநாச்சிமாருக்கு இந்த விஷயம் தெரியாதாம். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரையிலும் அனைவரும் ஆனந்திக்கும் பரமரசாவகமானதொரு உற்சவம் 9ஆம் திருநன்னாள் ஆழ்மேல் பல்லக்கு மகோத்சவம். பல போர்வைகளை போர்த்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் பெருமாள் புறப்பாடாம். அதாவது பெருமாள் எதையோ தொலைத்து விட்டார், எங்கு தொலைந்தது என்று தெரியவில்லை. அதை தேடி வருவதற்காக இவர் கிளம்பி செல்ல, இவர் தங்களை விட்டு சென்றதனாலே எங்களை காட்டிலும் மற்றொரு தேவியார் இருக்கின்றார் போலும், அவளை பார்ப்பதற்குத்தான் பெருமாள் இங்கிருந்து நம்மை விட்டு சென்றிருக்கிறார் என்று பிராட்டிமார்கள் இருவரும் பிரணயரோஷத்தால் குமுற பெருமாள் வந்து பகுப்பிரயாசை செய்து அவர்களை சமாதானப்படுத்தும் உற்சவம் இது ஆழ்மேல் பல்லக்கு உற்சவம். போர்வை சார்த்தி கொண்டு கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கே போர்வை களைதல் மகோத்சவம் நடைபெறுகின்றது. வையாடியாக முன்பும் பின்பும் ஸ்ரீபாரன் தாங்கிகள் வெகு வேகமாக பெருமாளை எழுந்தருள பண்ண, ஒவ்வொரு முறை சென்று திரும்பிடவுடன் ஒரு போர்வை களையப்பட்டு மங்களஹாரத்தியுடன் வரதன் ஜொலிக்கின்றான். இவ்விதமாக பல போர்வைகள் களையப்படுகின்றன. பெருமாள் விஸ்ராந்தியாக திரும்பி எழுந்தெழுகிறார். அந்தோ பரிதாபம்! வாகன மண்டபத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கி சிறிய தோளுக்கிணியானில் துவஜஸ்தம்பத்தை கடந்து தொண்டரடிப்பொடி வரக்கூடிய சமயத்தில் வெகு வேகமாக பெருமாள் உள்ளே எழுந்திருட, இவர் எங்களை விட்டு சென்றார், யாரோ மற்றொரு தேவியாரை காணச் சென்றிருந்தார், அதனால் இவருக்கு எங்களிடத்தில் பிரியம் இல்லை என்பதனாலே பிரணயரோஷத்துடன் ஸ்ரீதேவியும் பூமித்தாயாரும் தொண்டரடிப்பொடி வாயில் கதவை சாற்றி விடுகின்றார்கள். பிரணய கலக மகோத்சவம், மட்டையடி மகோத்சவம் என்று இதனை கொண்டாடுவார்கள். பொதுவாக எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் இப்படி ஒரு உற்சவம் உண்டு. நம்பெருமாளுக்கும் பங்குனி உத்திர திருநாளில் மட்டையடி மகோத்சவம் உண்டு. அதுபோன்று வரதனுடைய உற்சவத்தில் 9ஆம் திருநாள் காலையில் மட்டையடி மகோத்சவம். அவர்கள் ஏதோ கேட்க பெருமாள் அதற்கு பலவிதமான சமாதானங்கள் கூட, உம்முடைய திருமேனி கலைந்திருக்கின்றனவே, ஆங்காங்கு உம்முடைய திருமேனியில் திலக்கங்கள் தெரிகின்றனவே, இது யாரோ தேவியாரை ஆலிங்கனம் செய்து கொண்டதனால் வந்ததான விசேஷம்தானோ என்று கேட்க, அம்மா வெயிலில் களைத்து சென்று நான் வெயிலில் களைத்து வந்திருக்கின்றேன்,
எதுவுமில்லை, உண்மையில் நடந்த விஷயம் இதுதான், நான் யாரையும் பார்க்க செல்லவில்லை என்று நம் இல்லங்களில் நடப்பதை போன்றே பெருமாள் பிராட்டியாருக்கு மறுமொழி கூற, பிறகு அவர்கள் இருவரும் ஒரு வழியாக சமாதானமாக அவர்கள் இருவருடன் வெகு அழகாக நிதானமாக பற்றி உலாத்தல் கண்டருளி 100 மண்டபத்தில் வரதன் எழுந்தருளுகிறான். உடனே அனந்த கொத்து பரிஜனங்களும் திருமலைக்கு சென்று அங்கே சிறிய மூர்த்தியாக, வெள்ளி மூர்த்தியாக, வரப்பிரதான மூர்த்தியாக சேவை சாதிக்கும் பிரணதார்த்தி ஹரவரதனை அனைத்து வேத கோஷங்களுடனும் திவ்ய பிரபந்த கோஷங்களுடனும் வாத்திய கோஷங்களுடனும் வெகு வேகமாக இங்கே 100 மண்டபத்திற்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறார்கள். பிறகு அந்த இடத்தில் பிரணதார்த்தி ஹரவரதனுக்கு திருமஞ்சனம் ஆகின்றது. பெருமாளும் உபயநாச்சிமாரும் திருக்குடத் அனந்தசரஸ் புஷ்கரணியை பார்த்து எழுந்தருளுகிறார்கள். அங்கிருந்து பிரணதார்த்திகரன் அனந்தசரஸ் புஷ்கரணியில் தீர்த்தவாரி மகோத்சவம் கொண்டாடுகின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் பெருமாளுடன் சேர்ந்து அனந்தசரஸ் புஷ்கரணியில் புனித நீராடுகின்றார்கள். தங்கள் அனைத்து விதமான பாபங்களும் ஜென்மாந்தரங்களில் தாங்கள் செய்த அனைத்து பாபங்களும் ஒழிய வேண்டும் என்று மனதுருக பிரார்த்தித்துக் கொண்டு தங்களுடன் பெருமாளும் சேர்ந்து தீர்ச்சாமாடுவதை ரசித்துக் கொண்டு வரதனை கண்களினாலே நேராக பிரத்யட்சமாக தரிசித்துக் கொண்டு அனந்தசரஸ் புஷ்கரணியில் புனித நீராட்டுதல் நடைபெறுகின்றது. இதற்கு தீர்த்தவாரி திருநன்னாள் என்று அழைக்கப்படுகின்றது. திருவோண திருநன்னாளில் தீர்த்தவாரி திருநன்னாள் அத்தத்தின் 10வது நாள். பிறகு அதிலிருந்து ஏற்படுகின்ற வரிசையான உற்சவங்களை நாம் அனுபவித்து வருகின்றோம். தீர்த்தவாரி திருநன்னாள் முடிந்து பிறகு வரதன் மீண்டும் அபிஷேக மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறான். செல்வராம் பிரணதார்த்தி ஹரவரதர் அவர் மலைக்கு எழுந்தருளி விடுகின்றார். காலையில் உற்சவம் பூர்த்தியாகின்றது. மாலையில் வரதன் ஆவிர்பவித்த புண்ணியகோட்டி விமானத்தில் புறப்பாடு. 9ஆம் திருநாளுடன் பெரிய காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளுவது பூர்த்தியாகின்றது. புண்ணியகோட்டி விமானத்தில் சுகலேசம் எண்ணியதோர் சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாது அன்புடன் கொண்ட அயமேத வெள்ளியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்த வகையில் 2 புறமும் உபய நாச்சிமார் அவர்கள் இருவரும் ஆச்சரியமான ஹம்சப்பறவைகளைப் போன்று காட்சியளிக்க, நடுவில் ராஜஹம்சமாய் வரதன் உயர்ந்ததான பொன்மலை என்னதோர் புண்ணியகோட்டி விமானத்தில் ஸ்வர்ணம் போன்று தக 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 என்று பிரகாசிக்கக்கூடிய புண்ணியகோட்டி விமானத்தில் எழுந்தருளுகிறார். இதற்கு முன்பாக வரதனுடைய புறப்பாடு ஏற்படுவதற்கு முன்பாக இன்றைய தினம் திருவோண திருநன்னாளாக இருப்பதனாலே சுவாமி ஸ்ரீ தேசிகன் உயர்ந்த மங்களகிரியில் எழுந்தருளி, தூப்புலில் இருந்து எழுந்தருளி மாடவீதி பிரதட்சணம் கண்டருளி பிறகு மீண்டும் தூப்புலுக்கு சென்று சேர்கின்றார். நேராக தூப்புலில் எழுந்தருளி அங்கே தரிசன தாம்பூலத்துடன் சுவாமி தேசிகோத்தமனாலே வரவேற்கப்பட்டு அவருக்கு அனுக்கிரகம் செய்து பிறகு ஆங்காங்கு பல இடங்களில் மண்டபகப்படி ஆகி பின் மாலை வேளையில் தான் திரும்புகாடை ஏற்படும். அந்த சமயத்தில் வரதனுடன் அனுயாத்திரை செய்வது என்பது நம்முடைய புண்ணியங்களை பன்மடங்கு விருத்தி செய்யக்கூடியது. இரவு நிஷப்தமாக ஊரே உறங்கும் வேளையில் உடல் திருச்சின்ன சப்தம் தவிர்த்து மற்ற சப்தங்கள் நம் காதில் விழ பெருமாளை எழுந்தருளப் பண்ணும் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுடைய ஓஹோ இறைச்சல் பிறகு அனுயாத்திரையாக முன்னையும் பின்னையும் செல்லக்கூடியதான வேதப்பிரபந்த திவ்யபாராயண கோஷ்டியின் அந்த ஸ்ருதி சுபகமான வேத வாக்கியங்களும் திராவிட மலைகளும் நம் செவிக்கும் நம்முடைய மனத்துக்கும் ஆனந்தத்தை அளிப்பன. இந்த ஒரு நாளில் நாம் அனுயாத்திரை செய்தோமையானால் 1000 யுகங்கள் வரதன் பின்பு அனுயாத்திரை செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பாக்கியம் நமக்கு பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை எம்பெருமான் வரதன் நமக்கு அருள வேண்டும். 9ஆம் திருநன்னாள் தீர்த்தவாரி திருநன்னாள். இன்றைய தினத்தில்
அச்சுதா என்னும் திருநாமத்தை பகவன் தன் திருவாடிவாரத்தில் நாம் சமர்ப்பிக்கின்றோம். அச்சுதா, அச்சுதா என்றால் நழுவ விடாதவன், நழுவாதவன். பிரம்மருத்ராதிகள் நடுவில் பரமாத்மா வந்து பிறக்கின்றான். இவனுடைய அனுகிரகத்தினால் அன்றோ அவர்கள் விருத்தியாகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் நடுவில் சாமான்யமாக அவர்களைப் போன்றே வந்து இவன் அவதரித்தாலும் இவனுடைய தனித்தன்மை மாறாமல் இவன் விளங்குகின்றான். இந்த தனித்தன்மையை நழுவ விடாத தன்மை இருக்கின்றதே, அதற்குத்தான் அச்சுதா என்பது பெயர். தன்னுடைய மேன்மை இவனிடத்தில் முழுமையாக பிரகாசிக்கின்றது. இந்த மேன்மை மற்றவர்களுக்கெல்லாம் இவனுடைய அனுகிரகத்தினாலே ஏற்படுகின்றது. ஆனால் வரதனுக்கு அவனுடைய மேன்மை என்பது சுவாபாவிகமாகவே உண்டானது. அச்சுதா, தன்னை ஆசிரியித்த ஆசிரிதர்களையும் நழுவ விடாதவன். இவனும் தன் பரத்வத்தை எக்காலத்திலும் நழுவ விடாமல் விளங்குபவன் என்பது பொருள். அச்சுதா பிரதிதः பிராணः பிராணதோ வாசவானுஜः அபான்நிதிஹி அதிஷ்டானம் அப்ரமத்தः பிரதிஷ்டிதः. 119வது திருநாமம். ஓம் அச்சுதாய நமஹ. தம்முடைய நிலைமை தவறாமல் இருப்பவர்